அல்லது பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜீவோலி திருச்சபை ஐக்கியம் சார்பாகவும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட எங்களுக்கு மிக அருமையான இந்த பகுதியை இந்த ஆராதனை நடத்தி சென்ற பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் எங்களை தேற்றுகிற தேவன். காணான் பயணம் தூரம், ஆனாலும் கரம் பிடித்து எங்களோடு வருகிற கர்த்தர் எங்களோடு உண்டு. அவருடைய சமூகம் எங்களை விட்டு விலகுகிறது இல்லை பிரியமானவர்களே. அதனால நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனத்தை எனக்காக வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமென். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமென். அன்பான தகப்பனே, இதோ இந்த வார்த்தைக்கு நேராக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நீ பேச சித்தமாயிருக்கிற காரியத்தை இந்த இடத்துல பேசுவீராக. வார்த்தையின்படி நாங்கள் வாழ உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நேரத்திலும் கூட இப்படியான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாங்கள் நிற்போம் என்பதை நான் ஒருபோதும் எதிர்பார்த்ததில்லை. இதனால ஒரு சில நிமிஷங்களை நான் மேலதிகமாக உங்களிடத்தில் எடுத்துக்கொள்கிறேன். மார்க்கஸை குறித்து, அவனை குறித்த கர்த்தருடைய காரியத்தை குறித்து நான் உங்களோடு சிறிது பேசிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் தேவனுடைய இன்றைய நாள் வார்த்தைக்காக நாங்கள் செல்லுவோம். சங்கீதம் 116 15வது வசனம் உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த வசனம். எந்த ஒரு பரிசுத்தவான்களுடைய அந்த 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 நோட்டீஸ் அடிக்கப்பட்டாலும் அதற்கு மேலாக எழுதப்பட்டிருக்கிற வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. இந்த வசனத்தை நாங்கள் ஆமென் சொல்லுகிறோம். எல்லா வசனங்களையும் பார்க்கிறோம். மார்க்கஸுடைய நோட்டீஸ்ல இதை பார்த்த போது எப்படி ஆண்டவரே, தகப்பன் கதறி அழுகிறார், தாய் கதறி அழுகிறார், சகோதரர்கள் கதறி அழுகிறார்கள், நாங்கள் எல்லாம் கதறி அழுகிறோமே, உமக்கு மட்டும் அது எப்படி அருமையான காரியமாய் போயிற்று. என்று சொன்னால் மார்க்கஸை உண்மையாய் நேசிக்கிற அநேகர் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் கூட நான் தைரியமாய் சொல்லுவேன், உங்கள் எல்லாருடைய அன்பை சேர்த்து கூட்டினாலும் ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாகாது. அவருடைய அன்புக்கு ஈடாகாது. அவருக்கு மட்டுமே இது அருமையா இருக்குது. இங்கிலீஷ்ல பிரீசியஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. எப்படி இருக்க முடியும்? எதனால அவருக்கு மட்டும் அது அருமையாக தோணுது, எங்களுக்கு எல்லாம் துக்கமா தோணுது என்று யோசித்த போது அப்பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு காரியம் அப்படியே பார்த்து காட்சியாக என்று சொன்னால், ஒரு 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 ஓட்டத்திலே உங்கள் பிள்ளை ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லை கோட்டிலே, அது முடிவடைகிற எல்லை கோட்டில உங்கள் பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க. அவன் வெற்றி வீரனாக அந்த எல்லை கோட்டை ஓடி கடக்கிற போது யாரால் துக்கப்பட முடியும்? என்னுடைய மகன் ஓடி கடந்து விட்டார் என்ற அருமையாத்தான பார்ப்பீங்க. நாங்க மண்ணான மனுஷர்கள், நாங்க மண்ணுக்குரியவர்களை பார்க்கிறோம். அவர் உன்னதமான தேவன் உன்னதத்துக்குரியவர்களை பார்க்கிறார். அவருடைய கண்கள் அந்த இடத்துலதான் நோக்கமா இருக்கு. அவர் அந்த இடத்துலதான் காத்திருக்கிறார். நாங்கள் ஓடி கடக்கிற அந்த இடத்தை, இலக்கை முடிக்கிற அந்த இடத்தை, அவர் மார்க்கஸுக்காக அங்க காத்திருக்கிற போது, அவன் அந்த இடத்தை ஓடி கடக்கிற போது அவருக்கு அது அருமையான காரியம். மார்க்கஸ், நீ இந்த இடத்தை ஓடி கடந்து விட்டாய். பாருங்க, நான் பாக்குறேன் ஃபுட்பால் மேட்ச்ல ஒருத்தன் 2-3 கோல் அடிப்பான். ஆனா மேட்ச் முடிஞ்சிருக்காது. அந்த 2-3 கோல் கோச்சுக்கு தெரியும் இந்த மேட்ச் நாங்க வெளில போறோம். ஆனா அந்த கோல் அடிச்சவன் என்ன செய்வான்னு சொன்னா கூப்பிடுவான். இடையிலேயே ஸ்டாப் பண்ணி போட்டு கூப்பிடுவான். ஏன்னு சொன்னா அவன் அடுத்த காரியத்துக்கு அவனுக்கு தேவைப்படுது. ஸ்டாப் பண்ணிட்டு கூப்பிடக்க அந்த கோச்
எவ்வளவு சந்தோஷமா அந்த கோல் அடிச்ச வீரனை ரிசீவ் பண்ணுவான்னு நீங்க பார்த்திருக்கீங்க தான். அப்படித்தான் கர்த்தர் மார்க்கஸை ஏற்றுக்கொண்டார். அதான் அவனுக்கு அது அருமையாக தோணுது பிரியமான. இதைத்தான் பவுலடிகள் 2 தீமோத்தேயுவில் எழுதுகிறார் பிரியமானவர்களை. நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு. 2 தீமோத்தேயுடைய 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏனென்று அதனுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 6, 7, 8 வசனத்தை எனக்காக ஒருவர் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8. ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வாய்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, இப்ப பவுலடிகள் சொல்லுகிறார், ஏனென்றால் நான் இப்பொழுது பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவருடைய அந்த கடைசி காலத்தில் அவர் எழுதுகிறார், தான் அன்பாய் நேசிக்கிற தீமோத்தேயு. மார்க்கஸ் தான் அன்பாய் நேசிக்கிறவர்களுக்கு ஒரு காரியத்தை எழுதியிருந்தால், அவனிடத்தில் இருந்து ஒரு செய்தி வந்திருந்தால் அது இதுதான், நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், ட்ரிங்கிங் ஆஃபர் என்று சொல்லுகிறார். அவர் தேவனுடைய சமூகத்தில் பான பலியாக வார்க்கப்பட்ட மகன். பாருங்கள் 7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். மார்க்கஸை குறித்து தைரியமாய் நான் சொல்ல முடியும். அவன் நல்ல போராட்டத்தை போராடினான், ஓட்டத்தை தேவனுடைய சமூகத்தில் அவன் முடித்துக் கொண்டான். அவன் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அவன் விசுவாசத்தை காத்துக்கொண்டான். பிரியமானவர்களே, அது எல்லாமே தேவன் அறிந்தவராயிருக்கிறார். அந்த ஓட்டத்தை முடிக்கிற அந்த எல்லையில தான் அவன் அவனுக்காக காத்திருந்தான். அவனை அவன் அருமையா ஏற்றுக்கொண்டு, வாவ் மார்க்கஸ், இந்த வாலிப வயசுல உனக்கு எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள், உன்னுடைய விசுவாசத்தை புரட்டி போடுகிறதான எத்தனையோ காரியங்கள் வந்துச்சு. உலகம் உன்னை இழுத்துக்கொள்ள பார்த்துச்சு. ஆனாலும் நீ இந்த விசுவாசத்தை விடாமல் எனக்காய் ஓடி உன்னுடைய ஓட்டத்தை நிறைவாட்டி இருக்கிறாய் என்று சொல்லி அவனை அவர் தம்மண்டையில் எவ்வளவு சந்தோஷமா ஏற்றிருப்பார். இப்ப நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். மார்க்கஸுடைய அந்த போராட்டத்துல, மார்க்கஸுடைய அந்த ஓட்டத்துல நாங்க அவனுக்கு உதவியா இருந்தோமா? பூமிக்குரிய தகப்பனாக கொடுக்கப்பட்ட லெனின் நீங்க அவனுடைய போராட்டத்துல, அவனுடைய ஓட்டத்துல, அந்த விசுவாச ஓட்டத்துல அவனுக்கு உற்சாகப்படுத்தினீங்களா, உதவி செய்தீங்களா? அவ்வளவுதான். நீங்க நிறைவடைந்து கொள்ளுங்க, மன நிறைவடைந்து கொள்ளுங்க. அது செய்திருக்கீங்களா என்று சொன்னா நீங்க நிறைவடைந்து கொள்ளுங்க. பூமிக்குரிய தாயாக கொடுக்கப்பட்ட நீங்க உதவி செய்திருக்கீங்களா அவனுடைய போராட்டத்துல, அவனுடைய போராட்டத்துல அவனோட கூட நின்றீங்களா? அவனுடைய விசுவாச போராட்டத்துல மன நிறைவடைந்து கொள்ளுங்க. அவ்வளவுதான். பூமிக்கு கொடுக்கப்பட்ட சகோதரர்களே, நீங்க அவனுக்கு உதவி செய்தீங்களா? அவனுடைய விசுவாச போராட்டத்துல, அவனுடைய ஓட்டத்துல அவனை உற்சாகப்படுத்தினீங்களா? மன நிறைவடைந்து கொள்ளுங்க. சபையாரை உங்களை பார்த்து நான் அதே தான் கேட்கிறேன். மார்க்கஸுடைய ஓட்டத்துல மனச்சாட்சியை தொட்டு அவனுக்கு உதவி செய்கிறவர்களா, அவனை உற்சாகப்படுத்தினவர்களா இருந்தால் நீங்க நிறைவடைஞ்சு கொள்ளுங்க, மன நிறைவடைஞ்சு கொள்ளுங்க, திருப்தி அடைஞ்சு கொள்ளுங்க. அவருடைய விசுவாச போராட்டங்கள்ல அவனை நீங்க ஆட்சி தேற்றினவர்களா இருந்தால் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்க. அவ்வளவுதான் எங்களுடைய காரியம். பிரியமானவர்கள், பாருங்கள் 8வது வசனம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதல் விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். பிரியமானவர்களே, நான் உங்கள் எல்லாரிடத்திலும் ஒரு காரியத்தை கேட்கிறேன். 7வது வசனம் சொல்லுகிறபடி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுலடிகள் தன்னை குறித்து சொல்லுகிறார். இந்த இடத்துல நான் மார்க்கஸை குறித்து சொல்லுகிறேன். மார்க்கஸ் நல்ல போராட்டத்தை போராடினான், மார்க்கஸ் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான், மார்க்கஸ் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டான். இதுல உடன்படுகிறவர்கள் மாத்திரம் எழுந்திருங்கள், தயவு செய்து. உடன்படாதவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம், அதை குறித்து எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. மார்க்கஸ் நல்ல போராட்டத்தை போராடினான், மார்க்கஸ் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான், மார்க்கஸ் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டான் என்றவர்கள் மாத்திரம் எழுந்திருங்கள்.
இல்லை அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் உட்கார்ந்துருங்கள். அதை குறித்து எனக்கோ யாருக்கும் எந்த 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 மாற்று கருத்தும் இல்லை. தெரியுமா? நாங்கள் எல்லாருமா 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எப்படி வாசிக்க போகிறோம் என்று சொன்னால், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கென்று பவுல் எழுதியிருக்கிறார். இந்த எனக்கென்று வருகிற இடங்கள் எல்லாம் நீங்க மார்க்கஸ் என்று போட்டுக்கொள்ளுங்கள். மார்க்கஸினுடைய பெயரை வைத்து நாம் எல்லோருமாய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு தமிழ்ல வாசிக்க கஷ்டமா இருந்தால் நெதர்லாண்ட்ஸ்ல வாசித்துக் கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல டு மீ, ஃபார் மீ என்று எழுதப்படும் அந்த மீ என்று வருகிற இடங்கள் எல்லாம் மார்க்கஸினுடைய பெயரை போட்டு நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். இது முதல் நீதியின் கிரீடம் மார்க்கஸுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை மார்க்கஸுக்கு தந்தருளுவார். மார்க்கஸுக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவ்வளவுதான் பிரியமானது. அது கர்த்தருடைய காரியம். அவருடைய ஓட்டத்தை அவன் முடித்து விட்டான். அது அந்த இடத்திலே அவனை நின்று, வாவ், நீ உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு உன்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டாய் என்று சொல்லி அந்த இடத்துல அவனை ஏற்றுக்கொண்டிருக்க அந்த தகப்பன் அந்த இடத்துல தான் நின்றார். அவர் தான் அன்பான தகப்பன், பிரியமானவர்கள். அவர் அந்த இடத்துல நின்று அவனை ஏற்றுக்கொண்டுட்டார். அவர் வரும் நாளிலே நீதியின் கிரீடம் அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். அவன் ஓடின ஓட்டத்துக்கு எந்த மெடல் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ தெரியாது. ஆனால் நிச்சயமாய் நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை அவனுக்கு தருவார். நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்டு எழும்பிட்டீங்க. நீதியின் கிரீடம் அவனுக்கு உண்டன்றதை நீங்க எல்லாருமே ஆரம்பிச்சிட்டீங்க. இனி அதை குறித்து வேறு விதமாய் பேசக்கூடாது. நியாயாதிபதியாகிய கர்த்தர் வாசல் படியில் இருக்கிறார். பயத்தோடு நடக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் தேற்றுவார். ஆமென்.